இந்த நாளிலும் இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த 40 நாட்கள், இந்த ஜெப நாட்களிலே இந்த 3 நாட்கள் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பு எனக்கு வந்த அந்த நாட்களில் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, இந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆவிக்குள்ளாக கர்த்தர் நடத்தி, இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள் காலங்களுக்குள் இருக்கிறபடினால் சபையானது, விசுவாச மக்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையான அந்த அனுபவங்கள், அவருடைய அந்த நடத்துதலை நாட்கள் மக்கள் மறந்துவிடாமல் தங்கள் மனதிலே, தங்கள் வாழ்க்கையின் சிந்தையிலே அவரை பற்றிய ஒரு உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டபடியினால் அவர் இந்த திருச்சபைக்கு சொல்லும்படி சோஷியல் மீடியா மூலமாக இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிற இதை பார்க்கிற மக்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்படியாக, யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்படியாக எனக்கு சொன்னவைகளையே இந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஒன்றையும் கூட்டியோ ஒன்றையும் குறைத்தோ எந்த ஒரு மனிதனுக்காக, எந்த ஒரு மனுஷிக்காகவும் சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்காமல், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட எதை சொல்ல சொன்னாரோ அதை மாத்திரமே இந்த நாட்களில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதில் கலந்து கொண்டிருக்கிற கடந்த 2 நாட்கள் கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிவீர்கள். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த இந்த ஆராதனையிலும் கூட தொடர்ந்து அந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க கர்த்தருடைய சமூகத்திலே ஆவலாய் நாம் இருப்போம். ஏனென்றால் நமக்கு ஒரு ஆவல் இருந்தால்தான் இங்கிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அது நம்முடைய இருதயத்தில் போய் தங்கும். இருதயத்தில் அது தங்கும் பொழுதுதான் அது நம்முடைய சிந்தனைக்கு அவ்வப்போது அது நம்மளுடைய நினைவிலே அது கொண்டு வந்து கொண்டிருக்கும். அது நினைவிலே வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக அதை போல நாம் அமைத்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் யாருடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக அவருடைய காலங்களில் நாம் வாழும்போது இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் எப்படி அவர் இடைபடுகிறார் என்பதை குறித்து அவருடைய தன்மைகளை கடந்த 2 நாட்களாக உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய பரிசுத்த இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை கடந்த 2 நாட்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்குமானால், கடந்த 2 நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி பேசின அந்த வார்த்தைகளுடைய தலைப்பை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசும்படியாக இருக்கிற அந்த வார்த்தைகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று சபையாக நாம் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஒருவரும் இந்த வார்த்தைகளை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பாரமாக இருக்கிறது. ஆகவேதான் பாஸ்டர் அவர்கள் மிகுந்த தாழ்மையோடு அவர் வருந்தி கேட்டாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி விளக்கமாக கொடுத்தாங்க, விவரித்து சொன்னாங்க, கைகளை பிடித்து கேட்கவும் வச்சாங்க. நீங்களும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் இங்கேருந்து என்ன வார்த்தை வேணாலும் வரும். ஆனால் நீங்கள் அங்கே கேட்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உற்சாகத்தின் மிகுதியில் ஏதாவது நீங்கள் வாயின் வார்த்தையை விட்டீங்கன்னா, ஆமாம் அது வெளியே, ஆமாம் அது நமக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்குற வார்த்தை என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. ஏன்னா ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துகிற இடத்துல நாம் இருக்கும்போது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்
ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பரவாயில்ல, இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்னதான் இங்கேருந்து வந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு மௌனமாகவும் இருக்கக்கூடாது. பாஸ்டரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வருகிற ஊழியர்கள் எல்லாரும் தங்களுடைய ஊழியங்களின் நாட்களில் இருந்து அவைகளை விட்டு உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக வரும்பொழுது நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட ஊழியக்காரனாக, நானும் ஒரு சபையினுடைய மெய்ப்பனாக தெரியும். ஒரு மெய்ப்பனுக்கு தான் இன்னொரு மெய்ப்பனுடைய இருதயம் தெரியும். அப்போ அவர்கள் எவ்வளவாக பாரத்தோடு இந்த காரியங்களை இந்த ஊழிய நாட்களிலே தங்களை இந்த இடத்துல இருந்து அவள் செய்கிறார்கள் என்று. ஆகவே தொடர்ந்து உங்களுடைய உற்சாகத்தை கொடுங்க. நான் பார்க்கிறேன், நீங்கள் அவரோடு கூட நீங்கள் நின்று நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த 2 நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நானே சந்தோஷம் அடைகிறேன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். இந்த 40 நாட்கள் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆகவே தொடர்ந்து மீதியான நாட்களும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க, காலையும் மாலையும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இதை நான் சொல்ல வேண்டும் என்று அல்ல, ஆனாலும் ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மெய்ப்பனாக உங்களை அன்போடு கூட இதை நான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் 24ஆம் தேதி காலை அந்த ஜெப கூடுகையிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பேச ஆரம்பித்தோம். அப்பொழுது அவருடைய தன்மையின் ஒன்றை நாம் அன்றைக்கு நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வருகிறவர் என்று சொல்லி, அன்று மாலையிலே நடந்த ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்குகிறவர் என்று அன்று மாலையிலே அவரை பற்றி நாம் பார்த்தோம். நேற்று தினத்திலே காலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு தன்மை என்னென்று நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். நேற்று மாலையிலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு தன்மையை நம்ம பார்த்தோம். அவர் நம்மேல் தங்கி இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. கூட இருக்கிறாராம், இறங்குகிறாராம், அசைவாடுகிறாராம், தங்கி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. உற்சாகமாயிருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் யாராவது ஒருத்தர் நம்மோடு கூட நாம் விரும்பினவங்க கூட இருந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு அது கொடுக்குது. நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி, உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை வரும்போது நமக்குள்ளாக எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அப்போ உலகத்துல சக மனிதர்கள் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகுமானால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தன்மைகளை இந்த காலங்களில் அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, மகனே மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்காக நான் இறங்கி கொண்டிருக்கிறேன், உன்மேல் நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன், உன்மேல் நான் தங்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும், எவ்வளோ ஒரு பூரிப்பு நமக்குள்ளாக உண்டாக வேண்டும், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். அப்படிப்பட்டதான பூரிப்பு, அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளாக இந்த வேளையில் இருக்குமானால் ஒரு விசை உங்களுடைய கரங்களை நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கே அந்த மகிமையை நாம் செலுத்துவோமா? Praise God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன் மறுபடியும், இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கோ என்ன இல்லையோ கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரான் மாத்திரம் நீங்க பாருங்க, அதற்கு மாத்திரம் நீங்க கவலைப்படுங்க. அவர் இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப கவலைப்படுங்க. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஆமா, இன்றைக்கு நமக்கு கூட கிடைக்கிற காரியங்களை நாம் சாதாரணமாக அது நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவைகளை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர, ராஜ்யமாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் நினைக்க நாம் மறந்து விடுகிறோம். அவர் இந்த நாட்களில் நம்மளோடு கூட இருப்பாரானால்
திரும்பவும் நான் சொல்லுகிறேன். ஏன் சில நேரங்களில் ஒரு சில வார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப கொண்டு வருகிறேன் என்றால், அது ஆம் என்றும் அது ஆமேன் என்றும் இருக்கிறபடினால், அது உங்களோட வாழ்க்கையிலே அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகளை திரும்ப கொண்டு வருகிறேன். அவருடைய காலங்களில் நாம் ஆளுகிறோம். அவருடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நான் பிறந்துட்டேன், ஏதோ நான் வாழுகிறேன், ஏதோ ஒரு நாள் நான் மரிப்பேன், அப்படிப்பட்ட எண்ணம் நம் ஒருவருக்கும் இருக்க வேண்டாம். நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் பங்கடையும்படியாக கர்த்தர் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கும்படி, இந்த வாழ்ந்திருக்கிற காலங்களிலே நாம் சுகமாயிருக்கும்படி, நாம் பத்திரமாயிருக்கும்படி, நாம் பாதுகாப்பாயிருக்கும்படி, நாம் பரிசுத்தமாய் நாம் இருக்கும்படி, நாம் நீதியை நடப்பிக்கும்படி, நாம் உத்தமமாயிருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே யாரும் நம்ம நினைக்க வேண்டாம், உலகத்தார் பேசுகிறது போல, உலகத்தார் சிந்திக்கிறது போல, உலகத்தார் சொல்லுகிறது போல நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டாம். அவங்க தான் சொல்லுவாங்க, ஏதோ பிறந்துட்டேன், ஏதோ வாழ்கிறேன், ஏதோ ஒரு நாள் நான் செத்து போறேன். அப்படி இல்லை நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் பிறந்தது ஒரு நோக்கம் இருக்கு, நீங்கள் வாழ்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியமாக இருக்கிறார். இந்த நாட்கள் யார் நம்மளை வழி நடத்துகிறாரோ, யார் நம்மளை பாதுகாக்கிறாரோ, யார் நமக்கு ஆறுதலாக இருக்கிறாரோ, யார் நமக்கு தேறுதலாக இருக்கிறாரோ, யார் நம்மை விசாரிக்கிறாரோ, அவரே இந்த நாட்களில் நமக்கு முக்கியமானவராக இருக்கிறாரே தவிர உலகத்தில் வேறு எந்த ஒரு காரியம் நமக்கு முக்கியமில்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அவரை மாத்திரம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் எண்ணி பாருங்க, இது எல்லாம் முக்கியமானதும் உங்களுக்கு தானாய் உங்களிடத்துல இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கலங்க வேண்டியதில்லை, அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டியதல்ல, அதற்காக நீங்கள் ஓட வேண்டியதல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், வேலைகளை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் செய்கிறது போல நீங்கள் செஞ்சு பாருங்க, மீது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆனால் நாம் ஒன்று மாத்திரம்தான் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது ஒன்று, என்னுடைய காலங்களில், என்னுடைய காலங்களில், என்னுடைய காலங்களில் என் ஜனம், என் மக்கள், என் பிள்ளைகள் என்னை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். இந்த திருச்சபையில் எத்தனை பேர் மந்தைகளாக நீங்கள் இருக்கிறீங்க, ஆடுகளாக இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்பாக மேடையில் உங்களுடைய போதகர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மனதின் எண்ணம் என்னவா இருக்கும்? அவருடைய இருதயத்தின் சிந்தை என்னவா இருக்கும்? இங்கே இருக்கிற எல்லா ஆடுகளும் எல்லா ஆத்துமாவும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் நினைப்பாரா இல்லையா? ஆமா தானே? உங்களுக்கு முன்பாக இருக்கிறவங்களோட போதகர் அதை நினைப்பாரா இல்லைங்களா? நினைப்பார் தானே? இந்த ஆத்துமா, இந்த ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், என்னை பின்பற்றி வரணும். இந்த நாட்களில் இந்த ஆட்டை நான் நடத்துகிறேன், இந்த ஆத்துமாவை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த ஆத்துமா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆத்துமா பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, நீதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களோட போதகர் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? அப்போ அவருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவருக்கு எப்படி நீங்கள் இருக்கிறீங்க? எஸ், ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் பரிசுத்த ஆவியானவரும் இந்த நாட்களில் உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நடத்துகிறேன் என் ஆத்துமா, நான் விசாரிக்கிறேன் என் ஆத்துமா, நான் வழி நடத்துகிறேன் என் ஆத்துமா இந்த நாட்களில் என்னை நினைக்க வேண்டும், நான் சொல்லுகிறவைகளை கேட்க வேண்டும். வெளியில் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். எத்தனை பேர் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? சபையில் இல்லை, நான் சபையில் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். சபையை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுடைய நேரங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் செலவிடுறீங்க? குடும்பத்தில் செலவிடுவீங்க, வேலையில் நீங்கள் செலவிடுவீங்க, படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் செலவிடுவீங்க, கல்லூரி படிக்கிறவங்க கல்லூரியில் எங்கெங்கேயும் நீங்கள் உங்களோட நேரங்களை செலவிடுவீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரம், உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது உண்டா? கேட்டது உண்டா? நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மளை ஒருவர் கூப்பிடும் பொழுது
அவர்களுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கிறது அல்லவா? உங்களுடைய பெயரை கூப்பிட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை கூப்பிடும்போது நம்மளை யாரோ ஒருவர் கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பக்கமாக நாம் திரும்புகிறோமே, அந்த உணர்வு நமக்கு செயல்படுகிறது அல்லவா? அதுபோல் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அவர் உங்களுடைய வேலையை அவர் உங்களுக்கு தடை செய்யவில்லை, உங்களுடைய படிப்பை அவர் உங்களுக்கு தடை செய்யவில்லை, நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் தடை செய்யவில்லை. ஆனால் அவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி, உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி, அவர் உங்களோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் வந்து உங்கள் பெயரை அவர் கூப்பிடும் பொழுது உங்களுடைய பெயரின் சத்தத்தை நீங்கள் கேட்டது உண்டா? கேட்டது உண்டா? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய பெயரை கூப்பிட்டு ஏதாகிலும் கேட்கும்போது ஆசிரியர் என்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய கவனம் அவர்கள் பக்கம் திரும்புகிறதே, அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பெயரை கூப்பிடும் பொழுது என்றைக்காக நீங்கள் கவனித்து பரிசுத்த ஆவியார் என்னதான் சொல்ல வருகிறார் இந்த நேரத்தில் என்று சொல்லி அவர் பக்கம் நீங்கள் திரும்பினது உண்டா? எத்தனையோ முறை பரிசுத்த ஆவியானவர் உங்களை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். சாமுவேலை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் பிள்ளையாண்டானாக இருந்தபோது, அவன் படுக்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆனால் அந்த சத்தம் சாமுவேல் கேட்கிறார், ஆனால் கர்த்தர் கூப்பிடுகிறதாக அவன் எண்ண முடியலை. ஏலி கூப்பிடுகிறதாக எண்ணி ஏலியின் இடத்துல போய் கேட்கிறார், நீர் என்னை கூப்பிட்டீரோ? நாம் அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மறுபடியும் ஏலி சாமுவேல் வருகிறதை கண்டு சொல்லும்போது, இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லும் என்று அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்ட போது சொல்லும் அடியேன் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோமே. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அதுபோல் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் வாழுகிற இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ முறை உங்களை பேர் சொல்லி அவர் உங்களை அழைத்திருக்கிறார். பேர் சொல்லி அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் கண்ணீரின் பாதையில் நீங்கள் போன போது, வேதனையான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்த பொழுது, துக்கமான ஒரு நிலையில நீங்கள் தவித்த போது, பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து போன போது, தனித்து நீங்கள் விடப்பட்ட போது, எல்லாம் நஷ்டம் என்று எண்ணின போது, வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு எடுத்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தார். எத்தனை பேர் அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய அந்த பெயரை நீங்கள் அறிந்தவர்களாக சொல்லும் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? கேட்டவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அந்த அனுபவத்தை விட்டுவிடாதீர்கள். அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். தேவன் பேசுகிற சத்தம் உங்களுடைய காதுகளை கேட்கிறது என்றால் உங்களை விட ஒரு பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு கூட முகமுகமாய் பேசினவர். இன்றைக்கு இந்த காலங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நம்மளோடு கூட பேசும்போது அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிற ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். உங்களை ஒருவரும் இந்த பூமியில் அசைக்க முடியாது, ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் உங்களை எதிர்க்கிறவர்கள் வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எழும்பும் பொழுது, அதற்கு முன்னதாகவே உங்களோடு கூட பேசுகிறவர் உங்களை எச்சரித்து உங்களை நடத்துகிறவராக, உங்களை கவனமாக இருக்கும்படி நடத்துகிறவர் அவர். அப்ப இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஏன் இந்த நாளிலே இந்த பரிசுத்த இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வைக்கிறார் என்றால், எத்தனையோ முறை என் பிள்ளைகளோடு கூட நான் பேசினேன். அவர்களோ நான் பேசுகிறதை அறியாதவர்களாக, நான் பேசுகிறதை புரிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நீ அதை அவர்களுக்கு உணர்த்து என்று சொல்லி இந்த இடத்துல என்னை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எந்த நேரத்திலும் அவர் உங்களோடு கூட அவர் பேச ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலையில் இருந்தாலும், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேச ஆயத்தமாயிருக்கிறார்.
பிள்ளைகள் நீங்கள் படிக்கும் பொழுது படிக்கிற நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேச ஆயத்தமாயிருக்கிறார். வீட்டிலே உள்ளவர்கள், வீட்டிலே நீங்கள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிரயாணப்படுகிறீர்களா, உங்களோட பிரயாணங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். ஏன் இதை அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த நாட்கள் கொடிய காலத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாங்கன் எப்பொழுது விழுங்கலாம் என்று சொல்லி நம்மளை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற காலங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே நமக்கு ஆபத்து, எங்கே நமக்கு விபத்து, எந்த இடத்துல நமக்கு நாசம் மோசம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை பாதுகாத்து அவருடைய பாதுகாப்பின் அரவணைப்பிலே வைத்து, உன்னதமானுடைய மறைவிலே உங்களை வைத்து, சர்வ வல்லவருடைய நிலையில உங்களை வைத்து அவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசும்படியாக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்களில் எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் ஆவலாக இருக்கட்டும், உங்களுடைய சிந்தை எப்பொழுதும் அவர் பக்கமாக திரும்பி இருக்கட்டும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கணவர் பேசிக்கொண்டு இருந்தவர், ஒரு சில சூழ்நிலை அவர் பேசலன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கு. சில நேரங்களில் நம்முடைய மனைவி நம்மளோடு கூட பேசும்போது பேசாத ஒரு சூழ்நிலை வந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல பேசலனா பெற்றோர் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிற, மாம்சத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், தாய், பிள்ளை ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளவில்லை என்றால் அந்த வலி வேதனை எவ்வளவு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்னென்றால் உலகத்தில் நம்மளை உண்டாக்கி இந்த நாட்களை வைத்து நம்மளை நடத்துகிறவர், அவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்றால் அவருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை முறை சாலமோன், எத்தனை முறை லிவிங், எத்தனை முறை டேவிட், எத்தனை முறை ஸ்டெல்லா கூப்பிட்டுப்பார். சொல்லும் அடியேன், இதோ ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார். இந்த நேரத்தில் என்னுடைய பெயரை அவர் கூப்பிடுகிறார். எதையோ அவர் சொல்ல வருகிறார், எதையோ அவர் சொல்ல இருக்கிறார், எதையோ அவர் சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நான் கேட்டது உண்டா? கேட்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல உங்களை விட சிறந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. உங்களை விட சிறந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. நீங்கள் சொல்ல முடியும், உலகத்தில் யாரை பார்த்தாலும் கர்த்தர் பேசுகிறதையே நான் கேட்கிறேனா, கர்த்தரே என்னோட பேசுகிறார்னா, இதெல்லாம் ஏமாத்திரம். இந்த நாட்களில் தேவனோட சொன்னமே, பரிசுத்த ஆவியானுடைய காலங்களில் இருக்கிறீங்க, அதை முதல் மறந்து விடாதீங்க. பரிசுத்த ஆவியானுடைய காலங்களில் நீங்களும் நானும் ஜீவிக்கும் பொழுது அவரை நம்முடைய நினைவிலே எப்பொழுது நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையிலிருந்து எது மறந்து போனாலும் சரி. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபக மருதி இருக்கு பாஸ்டர், எனக்கு ஞாபக மருதி இருக்கு. மருதி இருந்தால் அது நல்லது தான். சில விஷயங்கள்ல மருதி இருப்பது நல்லது, சில காரியங்களில் மறக்காமல் இருப்பது நல்லது. பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில மறக்காமல் இருப்பது சபைக்கு நல்லது. ஒரு மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை வைத்திருக்கும் பொழுது அதில் 10 ஆடுகள் செவி அடைக்கப்பட்டதாக இருந்தா அந்த ஆடுகளை எப்படி மேய்க்க முடியும்? அந்த மேய்ப்பன் 100 ஆடுகள் என்று சொல்லும் பொழுது 100வது ஆடு வெகு தொலைவில் இருக்கும். மேய்ப்பன் முன்பாக இருந்து ஒரு குரலை கொடுக்கிறான்னு சொல்லி கொடுக்கும்போது 100வது ஆடு ஒருவேளை செவி கேட்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்தா மேய்ப்பன் சொன்ன காரியம் எப்படி அதை கேட்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த நாட்களில் நம்முடைய செவி எப்பொழுது திறந்திருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை நினைக்கக்கூடியதான அந்த நினைவு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒரு காரியத்தை இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்களேன், சமாதானமாயிருங்க.
சொல்லுங்க, சமாதானமாயிருங்க. வார்த்தை உங்களோடு கூட வருதுன்னு சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதி வெளிப்படுத்தல் சொல்லும் போதே கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் அறிந்தவர்கள். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பல ஆயிரம் செய்திகளை கேட்டவர்கள். ஆகவே வெளிப்படுத்தல் சொன்னாலே என்ன அங்கு சொல்லப்படுதுன்றது நமக்கு தெரியும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சபைக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை மாத்திரமே உங்களோடு அவர் பேசுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த 2 அதிகாரங்களும் 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். Let's talk about 7 churches. 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 7 சபைகளை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைக்கும் அங்கே எழுதப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறதை. அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவர். உன்னை குறித்து சொல்லுகிறவர், உன் கடந்த காலத்தை குறித்து சொல்லுகிறவர், உன் நிகழ்காலத்தை குறித்து சொல்லுகிறவர், உன் வருங்காலத்தை குறித்து சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய ஆவியானவருடைய தன்மை, அவருடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஒரு தொடக்கமாக, ஒரு இன்ட்ரோவாக பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் எல்லாம் உங்களோடு கூட நான் பேசினேன். அவர் சொல்லுகிறவர், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறவர். அவர் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து நம்மளை உருவாக்கி பேர் சொல்லி அழைத்து நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை மகிமைப்படுத்தி சபையில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அவர் மௌனமாய் இருந்து நம்மளை நடத்துகிறவர் அல்ல, அவர் சொல்லி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஒரு விஷயம், என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள், வேதாகம கல்லூரியை படித்து முடித்து அப்பொழுதுதான் ஊழியத்திற்கு நான் வருகிறேன். அந்த நாட்களில் எங்கள் சபையிலே சேர்ந்த ஒரு குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். நாளை கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மாலையிலே ஒரு இரவு நேரம் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குடும்பத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறார். இது என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பமாக இருந்தபடியினால், அது துவக்கமாக இருந்தபடியினால் அந்த நினைவை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. ஏதோ நம்மளுடைய நினைவுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்று நான் எண்ணி விட்டுட்டேன். திரும்பவும் ஆவியானவர் அந்த குடும்பத்தை கொண்டு வருகிறார். அப்பொழுது நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த குடும்பம் என்னுடைய நினைவுக்கு வர்றாங்க? ஏன் இவங்க என்னுடைய மனதில் வர்றாங்க? அப்பொழுது நான் மனதுக்குள்ளாகவே யோசித்து அதை விட்டுட்டேன். மறுபடியும் அந்த குடும்பத்தினுடைய தலைவரை அவருடைய முகத்தை எனக்கு காட்டுகிறார். அவருடைய முகத்தை எனக்கு காட்டும்போது எனக்கு சற்று ஒரு தயக்கம். ஏனென்றால் ஊழியத்தினுடைய துவக்கம், ஆகவே அதிகமாக விசுவாச குடும்பங்களோடு எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. எங்கள் சபையின் போதகர்
அவரோடு கூட தான் அவர்கள் எல்லாரும் வருவாங்க போவாங்க. அப்பொழுது நான் சிறியவனாக இருந்தபடினால் நான் அப்பொழுதுதான் நான் வேதாகம கல்லூரியை முடித்து நான் வந்திருக்கிறேன். அந்த நாட்கள் எங்கள் சபையினுடைய அந்த ஆத்மாவை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். 2 முறை அந்த குடும்பத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறார். நான் அதை விட்டுட்டேன். ஆனால் 3வது விசை அந்த குடும்பத்தினுடைய தலைவரை எனக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கும் போதும் நான் அதை சற்று தயக்கம், நான் இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தோடு கூட நான் எப்படி பேசுவேன், நான் பேசினால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுவார்கள் என்று சொல்லி, எப்படியும் நாளை ஆராதனைக்கு வருவாங்கல்ல, நாளைக்கு ஆராதனைக்கு வந்தா அவங்களிடத்துல நம்ம கேட்கலாம், நேற்று ஆண்டவர் உங்களை நினைவுபடுத்தினார், என்ன விஷயம் என்று கேட்கலாம் என்று சொல்லி விட்டுட்டு திரும்பவும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ போய் அந்த சகோதரனை சந்தி, சத்தம் வருகிறது சொல்லுகிறார். நீ அந்த சகோதரனை போய் பார், நீ போய் பேசு என்று சொல்லும்போது எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. நான் எப்படி அதை புரிந்து கொண்டேன்? ஒருவேளை என்னுடைய உள் மனசு பேசுதா என்ன எனக்கு தெரியல. அது வரைக்கும் என்னால் புரிந்து கொள்ள முடியல. திரும்பவும் நான் அசட்டையாக நான் என்ன செஞ்சிட்டேன், பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு ஆராதனைக்கு வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நாளை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்தின் தலைவர் மாத்திரம் வரல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க எல்லாம் ஆராதனைக்கு போங்க, நான் பின்னால் வந்து நான் கலந்து கொள்ளுகிறேன் சொல்லி அந்த குடும்பத்தை அவர் அனுப்பிவிட்டார். அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இடையிலே அந்த ஒரு குடும்பம் மாத்திரம், மனைவி 2 பிள்ளைகள் எழுந்திருந்து போனாங்க. எழுந்திருந்து போகும் பொழுது அவருடைய உறவுகளும் அங்கே சபையில் இருந்தாங்க. அவருடைய காதுகளிலே என்னமோ சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாங்க. ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த பிறகு ஒரு செய்தி வந்தது, அந்த சகோதரன் தற்கொலை செய்து விட்டான் என்று. அந்த மனிதன் தற்கொலை செய்து மரித்து விட்டான் என்ற செய்தி வந்தபோது நான் நடுங்கி விட்டேன். ஓ, அந்த ஆத்மாவுக்கு நான் அல்லவா உத்தரவாதம்? இந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு என்ன செய்வது, எனக்குள்ளாக ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம். இந்த ஆத்மாவிற்கு நான் நியாய தீர்ப்பிலே ஒரு நாள் நான் நிற்க வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லியும் என் மனம் இடம் கொடுக்காமல் போய்விட்டதே. மாம்சத்தில் சிந்தித்து விட்டனே, கலங்கினேன். நடந்தது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அந்த சத்தத்தை தள்ளிவிட்டு நான் இறந்து போனேன். அதே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிற்க வைத்த போது, எங்களுடைய சபையின் போதகர் தான் அதை நடத்தி இருக்கணும், ஆனால் அன்றைக்கு அவர் நடத்தவில்லை, அவர் வரவில்லை, என்னை அனுப்பிவிட்டார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்னை அந்த இடத்துல நிறுத்தி நீ அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சரீரத்தை நான் பார்க்கும்போது, பாடும்போது, வார்த்தையை கொடுக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஓ, வாயில தான் வார்த்தையை தவிர என்னோட இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. எதற்குனா, ஆவியானவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆவியானவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவர் சொல்லியும் நான் கேட்கவில்லையே. அன்றில் இருந்து ஒரு முடிவை எடுத்தேன். என் மனதிற்குள்ளாக, என் எண்ணத்திற்குள்ளாக, என் சிந்தைக்குள்ளாக எந்த காரியங்கள் தோன்றினாலும் அது நன்மையோ தீமையோ முதல்ல அந்த காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இந்த நாட்களில் ஊழியத்தில் கர்த்தர் அடியனை நிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இது போல் எத்தனை நேரங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசும்படி, அவர் உங்களுக்கு சொல்லும்படியாக அவர் வந்திருப்பார். உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்களோட மனைவியை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து நஷ்டம் என்று நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நஷ்டம் போகும்போது ஆவியானவர் உங்களிடத்துல அந்த நஷ்டத்திலிருந்து நீங்கள் மீளும்படி அவர் உங்களுக்கு ஏதோ சொல்லும்படி அவர் உங்களிடத்துல வந்தாரே, அதை நீங்கள் எண்ணினது உண்டா? வேலை கிடைக்கலையே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆனால் அந்த வேலை கிடைக்கல என்கிற ஒரு சூழ்நிலை நேரத்தில் உங்களுடைய வேலைக்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ சொல்லும்படி அவர் வந்தாரே, நீங்கள் கேட்டது உண்டா? உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்களே, உங்களுடைய
கால உங்களோட பிள்ளைகளை குறித்து ஏதோ சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தாரே, நீங்கள் கேட்டது உண்டா? எஸ். இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது அதுதான். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். சிறு பிள்ளைகளோடு கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். வாலிப தம்பி தங்கைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆவலாயிருக்கிறார். ஒன்று மாத்திரம்தான் திரும்ப நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், அவர் பேச, அவர் சொல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கேட்க நீங்கள் எப்பொழுதும் அவருடைய சிந்தையிலே நீங்கள் இருக்கும்படி ஆவியானவர் இந்த வார்த்தை வைக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் வேகமாக பார்த்துடலாமா? சுருக்கமாக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 7 சபைகளுக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்? இன்றைக்கும் அந்த 7 சபைகளுக்கு சொன்ன காரியங்கள் இங்கு இருக்கிறதான சபைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இங்க இருக்கிற 7 சபை, 7 சபை இங்க இருக்கு. 7 சபையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சபை என்றால் நான் கூடாரத்தை பற்றி பேசவில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் சபையாக இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 7 சபையும் இந்த இடத்துல அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சோஷியல் மீடியா மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, 7 சபைகளில் ஒரு சபையாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த 7 சபைகளிலே ஆவியானவர் என்ன சொன்னார்? எதை அவர் பார்த்தார்? எதை அவர் கண்டார்? எதை அவர் சொல்லும்படியாக அந்த 7 சபைகள் நடுவில் அவர் வந்தார்? வேகமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னோடு கூடவே வாங்க. முதல் சபை எபேசு சபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். எபேசு சபைக்கு ஆவியானவர் சொன்னது என்ன தெரியுமா? அந்த எபேசு சபையாக இந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா இந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒருவேளை இதில் ஒரு சபையாக நான் இருப்பேன் என்றால் எனக்கும் இந்த வார்த்தைகள் தான். பார்ப்போமா? எபேசு சபையை பார்த்து ஆவியானவர் சொன்னது என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் கிரியைகளையும், வேதத்தை திறந்து கொள்ளுங்க, என்னோடு கூட அந்தந்த வசனத்திற்கு மாத்திரம் உங்களுடைய எண்ணத்தை கொண்டு வாங்க. வேறு பக்கம் உங்களுடைய சிந்தை போக வேண்டாம். உன் கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களுடைய சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருந்ததையும், பொறுமையாயிருந்ததையும், என் நாமத்தின் நிமித்தம் எல்லைப்படையாத பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபேசு சபை மக்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, எபேசு மக்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது உங்களுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறாராம். அதற்கு பிறகு அவர் கீழே சொன்ன வார்த்தைகளின்படி எபேசு சபை இருக்கிறதாம். ஆனால் அதற்கு அடுத்து அவர் வருகிறார். பாருங்க, 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். சொல்லுவோமே, அன்பை விட்டாய். இருக்கீங்களா? அன்பை விட்டாய் சொல்லுவோமே, எல்லாரும் சொல்லலாம், அன்பை விட்டாய். ஆமா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். எபேசு சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறது என்ன? உன்னுடைய எல்லா நல்ல காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு. ஆதியில் நீ கொண்டிருந்த அந்த அன்பு, சபையில் நீ கொண்டிருந்த அந்த அன்பு, ஊழியக்காரனிடத்தில் நீ வைத்திருந்த அந்த அன்பு, உங்களுடைய சக அருகிலே உட்கார்ந்து இருந்ததான விசுவாச மக்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் நீங்கள் வைத்திருந்த அந்த அன்பு, அன்பு விட்டாய். இன்றைக்கு அன்பை விட்ட எபேசு சபை இங்க இருக்கா? அன்பை விட்ட மக்கள் இங்க இருக்கீங்களா? இவங்களை நான் ஏன் பார்க்கணும்? இவங்கள்ட்ட நான் ஏன் ஐக்கியம் கொள்ளணும்? இவங்கள்ட்ட நான் ஏன் பேசணும்? போதும் இவங்கள்ட்ட பேசுனதெல்லாம், போதும் இவங்களை பார்த்ததெல்லாம், போதும் இவங்கள இருந்ததெல்லாம் அப்படி நம்முடைய மனம் சொல்லி
இன்றைக்கு ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை நாம் விட்டவர்களாக இந்த இடத்துல, இந்த சபையிலே, கூடாரத்தில் நாம் அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எபேசு மக்களாக இங்கே இருக்கிறோமா? எபேசு சபை இங்கே இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். முதல் காரியம், அன்பை விட்டாய். இரண்டாவது, நம்ம பார்க்கிற சபை சிமிர்னா. எனக்கு விளக்கமாக கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. எனக்கு கொடுத்த சமயம் இன்னும் சில நிமிடங்களை முடிய இருக்கிறதாகவே வேகமாக நான் ஓட விரும்புகிறேன். சிமிர்னா சபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. எஸ், ஒருவேளை சிமிர்னா சபை இங்க இருக்கா? சிமிர்னா சபையே, உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுக்கு பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லுகிறார். ஆனால் பயப்படாதே. என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, என்ன ஆகுமோ என்று சொல்லி சிமிர்னா சபை இந்த இடத்துல பயத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களுடைய கிரியைகளை அறிந்தவர் அவர் சொல்றாரு, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு சபை நம்ம பார்க்கிறோம், பெர்கமு சபை. பெர்கமு சபையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? 13ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் பெர்கமு சபை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய கூட்டத்தில் நீ இருந்தாலும் மறுதலியாமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த வார்த்தை நல்ல கவனித்து பாருங்க. சில காரியம் கோடிட்டுக் கொள்ளுங்க. பெர்கமு சபை இந்த இடத்துல இருக்குமானால், பெர்கமு சபை இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்குமானால், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, சில காரியங்கள் கோடு போடுங்க அந்த இடத்துல. சில காரியங்கள் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில காரியத்தை குறித்து ஒரு குறைவை பற்றி பேசுகிறார் பெர்கமு சபைகளே. என்னவா? போதனை. ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்கள் அங்கமாய் இருந்தும் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு சத்தியத்தில் உங்களுக்கு நடத்துகிற ஒரு மெய்ப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தோம், வேற போதனைகளுக்கும் உங்களுடைய செவி உங்களுடைய எண்ணங்களை சாய்க்கிற பெர்கமு இங்கே இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அங்கேயும் சத்தியம் நல்லா தானே இருக்கு, அவங்க சொல்றது நல்லா தானே இருக்கு. எபேசு சபைக்கு அந்த பிரச்சனை இருந்தது, கலாத்தே திருச்சபைக்கு அந்த பிரச்சனை இருந்தது. பவுல் அழகாய் அந்த கலாத்தே பட்டணத்தில் போய் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து ஜனங்களை புறஜாதிகளை ரட்சித்து சபையில சேர்த்து கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு கூட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில ஏற்படுத்தி இருக்கும் போது, கிருபையின் சுவிசேஷத்தினாலே சேர்க்கப்பட்ட விசுவாசிகள் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக பவுல் வேறொரு இடத்திற்கு ஊழியத்திற்கு போன போது வேறொரு போதனை அந்த இடத்துல வந்தபோது அவர்களுடைய மனம் திரும்பினது. ஓ, பவுலுடைய சுவிசேஷத்தை பார்க்கலும் இந்த சுவிசேஷம் சரிதானே, இந்த நியாய பிரமாணமும் சரிதானே, இதை ஏன் பவுல் நமக்கு சொல்லவில்லை, இதுவும் சரிதானே, இதுவும் நன்றாய் தானே இருக்கு, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே எடுத்துக்கொண்டு பின் வாங்கினவர்கள் கலாத்தை சபையில் இருந்தவர்கள். இன்றைக்கு அப்படி யாரும் இந்த இடத்துல இங்க இருக்கிறோமா? பெர்கமு சபையை போல மற்ற போதனைகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா?
இன்றைக்கு யூடியூப்ல வருகிற செய்திகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிலே நிதானிக்கிற ஒரு அனுபவம் இல்லை என்றால், ஆவிலே நிதானிக்கிற ஒரு வரம் உங்களுக்கு இல்லை என்றால், யூடியூப்ல இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று தைரியமாய் சொல்லுவேன். சோசியல் மீடியாவில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இன்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற திருச்சபையிலே ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக, மேய்ப்பன் மூலமாக வருகிற சத்தியமே உங்களுக்கு சத்தியம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கள்ள போதனைகள் சோசியல் மீடியா மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலே அருகாமையிலே மற்ற போதனைகள் உங்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. பெர்கமு சபையே, நீ மற்ற போதனைகளையும் உங்களுக்குள்ளாக எடுத்துக்கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை சொல்லுகிறார். அடுத்த சபை தியத்ரா சபை. தியத்ரா சபையை பற்றி என்ன சொல்றார்னா, 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அழகா சொல்றார் பார்த்தீங்களா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். தியத்ரா சபையை பார்த்து சொல்லுகிறார், முன்பு நீ செஞ்சது, இப்ப நீ செஞ்சது, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். எஸ். 20ஆம் வசனத்தில் வரும்பொழுது சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாருங்க, எல்லாம் நல்லதான் செய்றாங்க, எல்லாம் நல்லவர்கள் தான், யாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாம் நல்லதான் செய்றாங்க, எல்லாம் விசுவாசிகள் தான், எல்லா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க தான், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஜனம் தான். ஆனாலும் அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு குறைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றார் அந்த இடத்துல? 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசி பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். இடம் கொடுக்கிறாய், இடம் கொடுக்கிறாய். எதற்கோ நாம் இடம் கொடுக்கிறோமா? ஏதோ ஒரு விஷயத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறோம், ஏதோ ஒரு காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். தேவனுடைய ஜனமே, நீங்கள் உங்களுடைய வேலையானாலும் சரி, உங்களுடைய குடும்ப காரியங்களானாலும் சரி, உங்களுடைய எதிர்காலங்களானாலும் சரி, உங்களுடைய குடும்ப காரியங்களானாலும் சரி, நீங்கள் உள்ளே நீங்கள் இடம் கொடுக்கிற விஷயம் எது? உங்களுடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடிய, உங்களுடைய வேலையை கெடுத்துக் கொள்ளக்கூடிய, உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய, உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. தியத்ரா சபை இங்க இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். மிக வேகமாக நான் போகிறேன். அடுத்து நம்ம பார்க்கிற சபை சர்தை சபை. சர்தை சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? முதல் வசனத்திலே வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆவியானவர் சொல்லுகிற காரியம், சர்தை சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றார்னா, இன்னும் இன்னும் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சர்தை சபை இங்க இருக்கா? சர்தை சபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இன்னும் அவர் காணலையா? இன்னும் நிறைவை காணலைன்னு சொல்றாரு. சபையே, சர்தை சபையே, சபையில் நீங்கள் ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இந்த இடத்துல நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் இருக்கலாம். கர்த்தரை நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அது போதாது, அந்த நிறைவை கர்த்தர் பார்க்கல. இன்னும் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளை கர்த்தர் பார்க்கிறார். சபைக்குரிய காரியங்கள், சபைக்கு அடுத்த காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், போதகரோடு கூட சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம். சர்தை சபை இங்க இருக்கா? நேற்று இரவு நான் சொன்னேன், இது எனக்கு அல்ல, இது நான் அல்ல, இது நான் செய்வதல்ல, இது எனக்கு வேண்டாம், இந்த வேலை எனக்கு வேண்டாம், இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், இதை நான் கொடுக்க வேண்டாம். இல்லை, நீங்களாக எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய காரியங்களிலே தீர்மானிக்க முடியாது. கர்த்தருடைய விஷயத்தில் நீங்கள்
நீங்களாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. கர்த்தருடைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னும் நிறைவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய போதகர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த ஆத்துமா இந்த சபைக்கு இதை செய்ய முடியும், இந்த பிள்ளை இந்த சபைக்கு இதை செய்ய முடியும், ஒரு மேய்ப்பனாக அவர் கண்டறிந்து வைத்திருக்கிறார். அதே போலதான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை அவர் காண்கிறார். ஆனால் நீங்களும் நானோ சர்தை சபையை போல நமக்கு என்ன சபைக்கு போனோமா, ஆராதிச்சோமா, வந்தோமா, போதும் இல்லை. தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக உங்களை நீங்கள் எதில் அர்ப்பணிக்க முடியுமோ இன்றைக்கு நீங்கள் அதை அர்ப்பணித்து நிறைவுள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சர்தை சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இங்கே நிறைய சர்தை சபை இருக்குன்னு, நிறைய சர்தை சபை இங்கே இருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் பிலித்தெல்பியா சபை. முடிக்க போறேன். பிலித்தெல்பியா சபையை குறித்து வேதம் என்ன சொல்லி தெரியுங்களா? 7ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அங்க நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. 8ஆம் வசனத்துல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 10ஆம் வசனத்திற்கு நேராக நீங்க வந்தீங்கன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், காத்து கொண்டபடியினால். எல்லாரும் சொல்லாமே, காத்து கொண்டபடியினால். ஹல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் பிலித்தெல்பியா சபையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த இடத்துல பிலித்தெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிலித்தெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சோஷியல் மீடியா மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிலித்தெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடினால், இம்மட்டும் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் காத்துக்கொண்டு நீங்கள் நடந்தபடினால், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் காத்துக்கொண்டு நீங்கள் ஜீவிக்கிறபடினாலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கூறுகிறார். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ஆசீர்வாதம் பிலித்தெல்பியா சபை. அப்ப இங்கே பிலித்தெல்பியா சபை இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா இருக்கிற பிலித்தெல்பியா சபை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம் பாருங்க, லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா சபையை குறித்து ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வருவீங்களா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பயங்கரமான ஒரு சபை இது. தேவன் கோபத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை. அவர் சொல்றார் பாருங்க, வாந்தி பண்ணி போடுவேன். இது வரைக்கும் நம்ம முன்னாடி 6 சபைகளை நம்ம பார்த்தோம். அந்த 6 சபையில பிலித்தெல்பியா சபையை விட்டுருங்க, மற்ற சபையை நம்ம பார்த்தோம். 5 சபைகள் ஏதோ ஒரு குறைகளை ஆண்டவர் சொல்லிட்டு வந்தாரு. இப்படி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கல. ஆனா இந்த லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, வாந்தி பண்ணிடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். ஏன் அவர் சொல்றாரு? நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிறான், ஆகவே நான் வாந்தி பண்ணி போடுவேன். பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை, பரிதாபமான ஒரு நிலை, ஒருவரும் கிட்ட வர முடியாமல் ஒருவரும் சேர்த்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை லவோதிக்கியா சபைக்கு நேரிடும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் வாந்தி எடுத்தா நம்ம போய் பிடிப்போம் பக்கத்தில். தாய் தன் பிள்ளைக்கு செய்வாங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்வாங்க. அதே தாய் இன்னொரு பிள்ளை வாந்தி எடுத்தா போய் கை கொடுப்பாங்களா? யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஐயோ இந்த பிள்ளை என்னத்துக்கோ வாந்தி எடுக்குது, என்னன்னு பார்ப்போம். கிட்ட போவாங்களா? தூரமா நின்று கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் வாந்தி எடுக்கிற? இல்ல, அதுதான் இந்த நிலை லவோதிக்கியா சபைக்கு. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல்
இன்றைக்கு லவோத்திக்கேயா சபையாக இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? லவோத்திக்கேயா சபை இந்த இடத்துல இருக்கா? குளிரும் இல்லை, அனலும் இல்லை. ஒன்று குளிர்லையாவது இருக்கணும், ஒன்று அனல்ல இருந்தால். குளிரில் இருந்தாலாவது பாஸ்டர் பார்த்து இந்த ஆத்மா குளிர்லையே இருக்கு, கொஞ்சம் அனல் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் அனலை கொடுப்பாரு. சரி, இல்லை இது அனலா இருக்கு அப்படின்னு பாஸ்டர் பார்த்து, ஓ இது ரொம்ப அனலா இருக்கு, இல்லை இது இப்படி போனால் ரொம்ப டேஞ்சரு, கொஞ்சம் குளிரை கொடுக்கணும்னு சொல்லி பாஸ்டர் என்ன பண்ணுவார்? கூப்பிட்டு கொஞ்சம் குளிருக்கு தேவையானதை கொடுப்பாரு. ஆனால் பாஸ்டருக்கே என்ன கொடுக்கணும்னு தெரியாத ஒரு நிலையில ஒரு ஆத்மா குளிர் இல்லாம அனலும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறது வாந்தி பண்ணி போடுவாராம். தேவனுடைய ஜனமே, லவோத்திக்கேயா சபையாக இந்த இடத்துல ஒருவேளை நாம் இங்கே இருந்தா ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்கிறோம், திரும்புவோம். அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அப்படி 7 சபைகளை குறித்து இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசினதை நாம் கேட்டோம். 7 சபைகளை குறித்தும் உலகெங்கிலும் இந்த சத்தத்தை சோசியல் மீடியா மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உலகெங்கிலும் இருக்கிற எல்லா 7 சபைகளையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த சபையாய் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் எந்த சபையாய் இருக்கிறீங்க? எபேசு சபையா? மாறு. சிமிர்னா சபையா? மாறு. பெர்கமு சபையா? மாறு. தியத்ரா சபையா? மாறு. சர்த்தை சபையா? மாறு. பிலிப்பியா சபையா? காத்துக்கொள். லவோத்திக்கேயா சபையா? மாறு. மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த 7 சபைகளுக்கு சொன்ன அந்த குறைவுகளை இன்றைக்கு இங்கே இருக்கிற அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதில் நீங்கள் எதில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதில் இருந்து இன்றைக்கு உங்களை நீங்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இந்த காரியங்கள் உங்களுடைய செவிகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்களானால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அநேக காரியங்கள் நான் எடுத்திருந்தாலும் நேரம் சமயம் முடிந்து விட்டது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும் எல்லாரும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 7 சபைகளுக்கு ஏற்ற ஒரு பதில் இந்த இடத்துல எபிரேயரில் நம்ம பார்க்கிறோம். முடிவு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளை குறித்த முடிவு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலே நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் ஒரே ஒரு வார்த்தை 7ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பார்களாகில். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 52 1-3 வசனங்களை நம்ம இப்படியாக நாம் வாசிக்கிறோம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே விட்டிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுதில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார்.